தரம் சேம் ஆம்லேட் மெத்தடு தான். சேம் நீங்கள் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வந்து வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். வேறு எதுவும் வேண்டாம். நல்லா போட்டு டடன்னு டிப் பண்ணி அடிச்சுட்டு நல்லா கரண்டியை போட்டு டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீட்டாக வந்து பேன் வச்சு நீட்டாக வந்து ஆம்லேட் ஊற்றிடுங்க. நார்மல் ஆம்லேட், சேம் ஆம்லேட் அதே ரெசிபி தான். கொஞ்சம் வந்து நீங்கள் இந்த மிளகா மட்டும் கொஞ்சம் ஒரு மிளகா சேர்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்பைசஸ்க்காக, அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டிங்களா? ஆம்லேட்டுக்கு வந்து ஊற்றியாச்சு. நீங்கள் வந்து ஊற்றியாச்சு. இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மேக்ஸிமம் 2 நிமிட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சில்லி பவுடர், அதாவது மிளகா பொடி கொஞ்சம் ஃபார் ஸ்பைசஸ்க்காக. அதுக்கப்புறம் என்ன பவுடர் போடுறேங்கிறத பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கரம் மசால், அதுவுமே எல்லாமே ஒரு டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்கும். சாரி கேஸ், கிச்சன் செட்டப் தான் நான் பண்ணல, உன்னி தான் பண்ணணும். கிச்சன் செட்டப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். பாருங்கள், இப்போ டாப்அப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆம்லேட் வந்து நீங்கள் வந்து மேலே வந்து இந்த அவகோடா சட்னி வந்து டாப்அப் பண்ணுறீங்க. கொஞ்சம் வந்து மேலே அப்ளை பண்ணுறீங்க. நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லாவே எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் வேணும்னா மறுபடியும் சில்லி பவுடர் எந்தெந்த ஸ்பைசஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் எக்ஸ்ட்ராவாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அவகோடா சட்னி வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பைசஸையும் வந்து உள்ளே இழுத்துரும். பாருங்கள், இப்படி மூடி போட்டுருங்க. மூடி போட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 நிமிஷம் உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா உப்பி வர்றதுக்கு, ஒட்டாமறதுக்கு. மேலே வந்து கொஞ்சம் வந்து இந்த மசாலா போடுறேன், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர் 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் தூவி விட்றேன். கொஞ்சம் மூடி போடுங்க. மூடி போட்டு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒன்று நீங்கள் இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான், வேக விட்டாச்சு. இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து உப்பி போய் மேலே வந்துருக்குங்களா? இப்போ நீங்கள் எடுத்து திருப்பி போடலாம். திருப்பி போட்டு இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு வட்டலில் போட்டு செம்மையாக சூப்பரான ஒரு அவகோடா சட்னி ஆம்லேட், அவகோடா சட்னி தோசை, அவகோடா சட்னி. இது எப்படி 3 ஸ்பைசஸ் தரமாக இருக்குது பார்த்தீங்களா நண்பா? வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்த ரெசிபிஸ் என்னென்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு 3-in-1 ரெசிபி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஒரே ரெசிபியில் மல்டிபிள் ரெசிபிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோடய சேனலை பெல் பட்டனை தட்டிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க நண்பா. பாய் கேஸ், நெக்ஸ்ட் வீடியோ பெட்டராக வரும். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து தோட்ட சீரீஸும் நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை மட்டும் தட்டிட்டு வீடியோ பாருங்கள் நண்பா. தோட்டத்து சீரிஸ் வீடியோஸும் சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் வந்து ரெசிபிஸும் வந்து கொஞ்சம் வந்து ஒரே ரெசிபிலே மல்டிபிள் ரெசிபிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். அதுக்கான ரெசிபிஸான உண்டான இன்க்ரீடியன்ட்டு சிம்பிளாக சொல்லுவேன். கிச்சனும் நம்ம செட் பண்ணணும் நண்பா. நம்ம கூடிய சீக்கிரம் சில்வர் பேப்பர் தட்டணும். கூடிய விரைவில் வந்து நம்ம சில்வர் பேப்பர் தட்டினா தான் நமக்கு வந்து ஒரு ரெவன்யூ கூட நமக்கு வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்து வேற லெவலில் நம்ம வந்து ரெசிபிஸும் குவாலிட்டியாக கொடுக்கலாம் நண்பா. வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை தட்டிட்டு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் தோட்டத்து சீரீஸ் எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோக்குள்ள நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் நம்ம சேனலை. வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ரெசிபிஸ் எதாவது வேணும்னாலும் சொல்லுங்க. நான் வந்து கமெண்ட் பண்ணிங்கனாலே நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன். ஒரே ஒரு ரெசிபி செஞ்சா அதுலயே மல்டிபிள் ரெசிபிஸ் எப்படி பண்றதுங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இனி ப்ரொஃபஷனலா என் சேனல்ல எந்த அளவு குக் பண்ணி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமோ, பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து MST சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மூலியமா உங்களுக்கு நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் குக்கிங் பிளஸ் அது போக மல்டிபிள் ரெசிபிஸ் எல்லாமே பக்காவா போடுறேன் நண்பா. வீடியோ பார்க்கறவங்க நீங்க எல்லாரும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் டிங்குன்னு தட்டிட்டு என்னோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் அடுத்தடுத்த வீடியோஸும் வந்து நான் எந்த மாதிரி பிளான் பண்றேங்கிறது இருக்கு. வீடியோ பார்க்கறவங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு பெல் பட்டன் மட்டும் தட்டிட்டு என்னோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கங்க நண்பா. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா வரும். ஸ்டே டியூன்டு. பெர்ஃபார்மன்ஸோட வர தரமா இருக்கும். மறக்காம வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா. பாய் காய்ஸ்.